This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். இது பார்ட் டைம் ஜாப். ஸோ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமும் உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்ல இருந்து உங்களோட மார்க் ஷீட் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்கிற ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம எப்படி அந்த OMR ஷீட்டை வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வெப்சைட் போங்க. ஸோ இதோட வெப்சைட்டு லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஈஸியாக நீங்க கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதுல நிரந்தர விவரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ நார்மலா நீங்க எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி உள்ளார போவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நிரந்தர பதிவு விவரங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி வரும். இதுல வந்து நீங்க கொடுக்க வேண்டியது ஏற்கனவே பதிவு செய்த ஒரு உள்நுழைவு. சரிங்களா? அந்த ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ உங்களோட யூசர் நேம், தென் பாஸ்வேர்டு தான் கடவுச்சொல். ஓகேவா? அடுத்து கேப்சா. ஸோ கேப்சா டைப் பண்ணிட்டு கீழே சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? கிரீன் கலர் பட்டன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோட வேலிடான பாஸ்வேர்டு இருந்தால் உள்ளார போகும். சரிங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருந்தால், சரியானதாக இருந்தால் உள்ளார போயிடும். சரிங்களா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்காரு. ஸோ அதனால சமர்ப்பி கொடுத்தேன். ஸோ பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது டேஷ்போர்ட் ஷோ ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டில் நாம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு மேன் ஐக்கான் போட்டு இருக்குங்களா? ஸோ செகண்ட் ரோல தேர்ட் ஆப்ஷன் அப்ளை ஆன்சர் ஷீட், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி வரும். ஸோ இதுல எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அறிவிக்கையின் பவர்ஸ் ஆப்ஷன் வந்து ஒரு டிராப் டவுன் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ செலக்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணா மெனி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதுல நீங்க எந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் கீழே கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எக்ஸாம் எழுதிருந்தா உங்களுக்கு உண்டான மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா OMR மார்க் ஷீட் ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், அமௌண்ட் எவ்வளோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாகிடுச்சு இது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும் கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னா, ஸோ மறக்காமல் இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி பே பண்ணணும், இங்கே அப்ஜெக்டிவ் பேப்பர் OMR டைப்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு சதுரம் மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தா மட்டும் தான் அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ எப்படி இருக்கும்னு அதுவும் காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும் அடுத்த பேஜுக்கு பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ பேமெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டு எவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கான ஒரு நம்பர் அண்ட் தென் அப்ளை பண்ணீங்க வித்தின் டைம் அண்ட் டேட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு பக்கம் ஒரு ஆக்ஷன்ன்ற ஒரு காலம் லாஸ்ட்ல மேக் பேமெண்ட் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 250 தான். UPI பேமெண்ட், ஸ்கேனர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராச்சும் ஃபேமிலியில் எக்ஸாம் எழுதி ஸோ அவங்க வந்து மார்க் ஷீட்டுக்கு வேணும் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.